என்னடா இங்க இவ்ளோ லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் வண்டிங்களா நிக்குது? சும்மா மச்சான், உலக நாடுகளுக்கு இங்க இருந்தா ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. எதுக்குடா இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணனும்? அவன் நாட்டுல மேனுஃபேக்சரிங் பண்ணா டிரான்ஸ்போர்டேஷன் செலவு மிச்சமாகும்ல. அது எப்படி மச்சான்? அவங்க நாட்டுல தான் கார்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ண கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்களே. பேன் பண்ணிட்டாங்களா? ஒரு கார் தயாரிக்கணும்னா மினிமம் 5 லட்சம் லிட்டர் தண்ணி செலவாகும்டா. ஆவரேஜா பார்த்தாலே ஒரு நாளைக்கு 2 கோடி லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஒரு நாளுக்கு 2 கோடி லிட்டரா? என்ன மச்சான் இதுக்கே ஷாக் ஆகுற? எங்க பக்கத்துல இருக்க ஜீன்ஸ் கம்பெனிக்காரன் ஒரு நாளைக்கு 3 கோடி லிட்டர் தண்ணி எடுக்கிறான். கோரப்பள்ளத்துல உள்ள காப்பர் கம்பெனிக்காரன் ஒரு நாளைக்கு 5 கோடி லிட்டர் தண்ணி எடுக்கிறான். இவங்க எல்லாம் பரவாயில்லடா. கோலா கம்பெனிக்காரன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி லிட்டர் தண்ணி எடுக்கிறான்னு எவனுக்குமே தெரியாது. சவுத் ஆப்பிரிக்கால தண்ணி காலி ஆயிடுச்சு இல்ல, அதான் இங்க இருந்து பாட்டில் பண்ணி டாலர்ஸ்ல வித்துக்கிட்டு இருக்கான். இப்படி மொத்த கம்பெனியை சேர்ந்து தண்ணி உறிஞ்செடுத்துட்டா அங்க பாவம் விவசாயிங்க தண்ணி பார்த்தாம பயிர்காரிக்கு போய் இழப்பீடு கேட்டு போராட்டம் பண்ணிருக்காங்கடா. யாரு மச்சான் வேலுச்சாமி என்னன்னா? அவருக்கெல்லாம் அறிவே இல்லடா. எலெக்ஷனுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அப்ப விவசாயிங்க ஓட்டு வேணும்னா இழப்பீடு கடன் தள்ளுபடின்னு கூப்பிட்டு கொடுப்பான். இப்ப போய் போராட்டம் பண்ணா தூக்கி போட்டு தான் மிதிப்பான். அவரெல்லாம் யாரா விவசாயம் பார்க்க சொன்னா? காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். எனக்கு 13 ஏக்கர் நிலம் இருக்கு. நான் ஏன் விவசாயம் பார்க்கல? பாத்திருந்தேன் வேலுச்சாமி மாதிரி நானும் 2 லட்சம் ரூபாய் கடன்ல தான் உட்காந்துருக்கும்.